காலை வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நானும் நல்ல சுகமாக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம தூங்கி எழும்பி குளிச்சுட்டு சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு உட்காந்துருக்கேன். பையன் பார்த்திங்கன்னா காலேஜ் போயிட்டான். பாப்பா ஒய்ஃப் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நான் வெயிட்டிங்கில் இப்போ வீட்டில் அவங்க வந்தோடனே சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மழை நனைஞ்சதால கோல்ட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் வண்டி ஒரு சின்ன ஃபால்ட்டு. இப்போ அதனால் மெக்கானிக் செட்டுக்கு போக போகிறேன். மெக்கானிக் செட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு வேலை பார்க்கணும். அப்போ அதனால் வண்டி வேலை செய்கிறதுக்காக மெக்கானிக் செட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். அதனால தான் சரி லேட் ஆகுங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால் காலையில் எழும்பி வண்டிக்கு போயிருப்பேன். வண்டியில் ஒரு சின்ன வேலை, வண்டியில் ஆயில் ஒழுகிட்டு இருக்குது. அப்போ அதனால் அந்த வேலை பார்க்கணும். பார்க்காம வண்டி ஓட்ட முடியாது. அதனால தான் லேட்டாக எழும்பி சரி லேட்டாக போகலாம், மெக்கானிக் செட் தானே போக போகிறோம், அப்போ லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக லேட்டாக எழும்பியிருக்கிறேன். இல்லைன்னா காலையிலே போயிட்டு இருந்தால் திங்கக்கிழமை ஸ்கூல் டைமு, வண்டியெல்லாம் நல்லா ஓடும், சவாரி இல்லாமல் நல்லா இதாகும். சரி அதனால தான் லேட்டாக எழும்பி இப்போ போய் மெக்கானிக் செட்டுக்கு போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்டினியூவாக வண்டி ஓட்ட வேண்டியதான். மத்தியானம் வீட்டுக்கு வர மாதிரி ஐடியாவில் இல்லை. சரி அப்படியே கண்டினியூவாக வண்டி ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த மணி நேரத்தில் வீட்டில் இருந்து ஒய்ஃப் பார்த்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி மெக்கானிக் செட்டுக்கு போக வேண்டியதான். சரி ஓகே, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். உழைப்போம், உயர்வோம்.